ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்புட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ். இப்போ வந்து ரிவைஸ்டு சிலபஸ் விட்டுருக்காங்க இல்லைங்களா? இப்போ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி அதில் வந்து இந்த 3rd சாப்டர் அல்ஜீப்ராவில் ஒரு 13 ஒன் வேர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே கண்ணா, அதில் நான் டேரெக்டாக அப்படியே புக்கில் ஷோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு காட்டுறேன். A system of 3 linear equations in 3 variables is inconsistent if they are planes அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்டர்செக்ட் ஒன்லி அட் எ பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் ஆகும். இன்டர்செக்ட்லாம் தெரியும் இல்லையா? அடுத்தது வந்து இந்த மாதிரி ஆகிறது தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்டர்செக்ட் இன் லைன், ஒரு லைனில் இன்டர்செக்ட் ஆகுது. கோ இன்சைட்ஸ் வித் ஈச் அதர், ரெண்டும் வந்து கோ இன்சைட் ஆகுது. கோ இன்சைட் தான் இப்படி மீட் பண்ணுது. டு நாட் இன்டர்செக்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னாலே என்னன்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு போனோம்னா இங்கே பாருங்கள், ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸ் + 2 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வைங்களேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு வரும்? 4 - 2 2ன்னு வரும். இதே எக்ஸ் + 3 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3ன்னு வரும். இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா 2னா இங்கே மார்க் ஆகும், 3னா இங்கே மார்க் ஆகும். இது எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 2 லைனும் வந்து கண்டிப்பாக மீட் ஆகிக்கவே ஆகாது இல்லையா? அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா டு நாட் இன்டர்செக்ட். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? 4th ஒன் டு நாட் இன்டர்செக்ட் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் x + y - 3z is equal to -6 -7y + 7z is equal to 7, 3z is equal to 9. ஓகேவா? நம்ம எப்பவுமே வந்து செம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோன்றதான் முக்கியம். ஏன்னா 1 வேர்ட் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம 1 மினிட் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிடலாம். x + y - 3z is equal to -6 -7y + நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 7z is equal to 7 and then 3z is equal to 9. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த 3rd ஈக்குவேஷன்லேருந்து இசரோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். எப்படி பண்ணுவீங்க? z is equal to 9/3, அப்போ 3. z is equal to 3 கிடச்சிருச்சிங்களா? இப்போ இந்த 3யை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். செகண்டில் இது வந்து நம்ம மார்க் வாங்குற சம் இல்லை. இட் மீன்ஸ் இது ஒரு 2 மார்க்ஸ் சம்மோ 5 மார்க்ஸ் சம்மோ இல்லை. அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் இல்லை. எப்படி நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மெயின் திங். ஓகேவா? டேரெக்டாக கொண்டு இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா -7y + 7 × z எடுத்து 3 போடுவீங்களா? 21 is equal to 7. அப்போ -7y is equal to 21 அந்த கூட என்ன ஆயிரும்? -21. அப்போ -14. அப்போ இங்கே 14/7னா 2. அப்போ y உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? 2ன்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இப்போ நம்ம எடுத்துக்குவோம். x + y - 3z is equal to -6. அப்போ x தெரியாது, yன்ற இடத்துல 2 போடுவீங்க. -3 3 சார் 9 is equal to -6. அப்போ x -9 + 2னா -7 is equal to -6. அப்போ x is equal to -6 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும்? +7. இந்த பக்கம் -7, இந்த பக்கம் போனால் +7. அப்போ 7 - 6னா 1. ஓகேங்களா? அப்போ x 1, y 2, z 3. ஓகேவா? இப்போ பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு. z3 y2 வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x வந்து -1, இங்கே தான் வந்து 1 1 வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் x is equal to 1, y is equal to 2, z is equal to 3 அப்படிங்கிறதா வந்து ஆன்சர். ஓகேங்களா? இன்னொரு வேளை நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலான்னா இந்த வேல்யூஸ் எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், x + y - 3z, எக்ஸுன்ற இடத்துல 1 போடுங்க, 1. ஓகேவா? எக்ஸுன்ற இடத்துல 1, yன்ற இடத்துல 2, -3ன்ற இடத்துல 3 3 9. அப்போ பாருங்கள் இங்கே என்ன வரும்? 3 - 9னா -6. அப்போ அதை வச்சு கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் டிரைவ் பண்ணாமல் கொடுத்துருக்க வேல்யூஸும் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கண்ணா, 3rd சம் பார்க்கலாம். இஃப் x - 6 is the HCF of x square - 2x - 24, x square - kx - 6, then value of kன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது 2க்கும் HCF வந்து x - 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3rd சம்மு HCF வந்து x - 6. ஓகேங்களா? x square - 2x - 24, கீழே வந்து x square - kx - 6. HCFனாலே தெரியும், இந்த x - 6ன்றது ரெண்டுலேயுமே காமனாக வந்திருக்கும் இல்லையா?
அப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா -2 -24னா உங்களுக்கு என்ன வரும், 6 4s போடுவீங்க. அதுக்கடுத்து இங்கே அடிஷனில் நெகட்டிவ் வந்திருக்கனால இப்படி தான் வந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ இது வந்து x - 6ஆகவும் x + 4ஆகவும் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ இங்கே x - 6 இருக்குது இல்லையா, அப்போ கண்டிப்பாக இங்கேயும் என்ன இருக்கும், x - 6 கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், -k -6. இந்த k என்னன்னு நமக்கு தெரியாது ஓகேவா. பட் இங்கே ஒரு வேல்யூ வந்து -6. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வேல்யூவை திங்க் பண்ணுங்கள். -6ஓட எதை வந்து பெருக்குனா -6 வரும், 1 தானே ஓகேவா. அப்போ -6 இங்கே 1. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணுமா. அப்போ -6 1 -6 + 1 என்ன வரும், -5 ஓகேங்களா. அப்போ இந்த -kன்ற இடத்துல என்ன வருது, -5 வருது. அப்போ kன்ற இடத்துல 5. உங்களுக்கு புரியுதுங்களா. HCFனா ரெண்டுக்குமே காமனாக தான் வரும். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x - 6 வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம இதே மாதிரி போட்டு தான் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இதில் நம்ம வந்து அல்ஜிப்ரா சம்ஸ் போடும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் பார்க்கலன்னா கீழே பாருங்கள், நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் ஃபர்தராக டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல -6 இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன வரும்னு செக் பண்ணுறோம், அவ்வளோதான் ஓகேவா. இது அடிஷன் வேல்யூங்காட்டி -6 + 1 - 5. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு -5 ஆன்சர்னு போட்டுறக்கூடாது. -kக்கு தான் -5ன்னு வந்திருக்கு. அப்போ கேன்றப்போ என்ன போடுவோம், 5ன்னு போடுவோம் சரிங்களா. பை இதெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க, -5 இல்லை ஓகேவா. அதனால நம்ம வரி பண்ண வேண்டாம். மேபி -5 கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்கன்றக்காக நான் சொல்கிறேன். அப்போ 2 இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. ஐ மீன் செகண்ட் ஒன் 5 இஸ் த ஆன்சர். ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். 3y - 3y டிவைடட் பை 7y - 7/3y² ஓகேங்களா. இது பாருங்க ஒரு ஃப்ராக்ஷனலாக இருக்குது. இதோட டிவிஷனாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒன்னை காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னுக்கு ரெசிப்ரோக்கல் எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் இங்கே போட போகிறோம். நம்ம காப்பி பண்ணிக்கலாம் சம்மை. ஃபோர்த் சம் 3y - 3y டிவைடட் பை 7y - 7/3y² ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 3 3 காமனாக இருக்குது, அப்படியே வெளியே எடுக்கலாம். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும்னு திங்க் பண்ணணும். அப்படியே இங்கே இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றிருங்க. இங்கே 3y² ரெசிப்ரோக்கல் என்ன எடுத்தோம், தலைகீழி. இங்கே 7 காமனாக இருக்குது, அப்போ 7 - 1 ஓகேங்களா. அப்போ இங்கே எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள், y - 1 - 1 கேன்சல் ஆகுது. இங்கே ஒரு yயும் இந்த ஸ்கொயரும் போயிடும் இல்லைங்களா. வேறு எதுவும் இங்கே கேன்சல் ஆகலை இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 3 3s are 9, ஒரு y இருக்குது, கீழே ஒரு 7. அப்போ உங்களோட ஆன்சர் என்னது, 9y/7 ஓகேவா. இங்கே இருக்கான்னு பார்ப்போமா, 9y/7 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒன்னே ஆன்சர் ஓகேவா, 9y/7. ஓகே, ஃபிஃப்த் சம் பாருங்கள். y² + 1/y² இஸ் நாட் ஈக்குவல் டு ஓகேவா. இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம், சம்மை வச்சு செக் பண்ணிடலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், எது நாட் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இது அப்படியே நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், y² y4 + 1/y². அப்போ இது ஈக்குவல் தான் இல்லையா. இதை செக் பண்ணி பாருங்களேன். இது a + b ஹோல்² இருக்கு இல்லையா. அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா, a² + 2ab + b² தானே ஃபிஃப்த் ஒன்க்கு. அப்போ வந்து இதுபடி போட்டோம்னா y² + 1/y² + 2 × y × 1/yனா கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ 2 வரும், y² + 1/y² + 2ன்னு வருது. ஒரு 2ன்ற ஒரு டேர்ம் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே 2 இருக்கா, இல்லை. அப்போ கண்டிப்பாக இதுதான் வந்து நாட் ஈக்குவல் ஓகேவா. நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இருந்தாலும் இதையும் நம்ம திங்க் பண்ணிப்போம். இது வந்து எப்படி இருக்குது, a - b ஹோல்² இருக்கா. நான் அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு புரியணுன்றக்காக. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா y² வரும், 1/y² வரும், -2 இருக்கும் ஓகேவா. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குங்காட்டி -2ab -2 இருக்கும். அப்போ -2 + 2 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, அப்போ எக்ஸாக்டாக இதுவும் ஈக்குவலாக வருதுன்னு அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே a² + 2ab + b². அப்போ இந்த இடத்துல வந்து அதே y² 1/y² + 2 இருக்கும். அப்போ +2 இங்கே -2 போட்டிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ உங்களுக்கு எது ஈக்குவலாக இல்லை, இந்த செகண்ட் ஒன் தான் ஈக்குவலாக இல்லை ஓகேங்களா. ஜஸ்ட்டு நம்ம ஆன்சரை வச்சு செக் பண்ணிடணும் ஈஸியாக ஓகேவா, ஃபாஸ்ட்டாக. ஓகே, சிக்ஸ்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x/x² - 25 -8/x² + 6x + 5 ஓகேவா. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக உண்டு பண்ணி அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுவோமா, அதுதான் இங்கே பண்ண போகிறோம். பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, x/x² - 25. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக எடுப்போம். x² - 25 நீங்கள் எப்படி எழுதலாம், a² - b²னா a + b × a - b, அதாவது x + 5 × x - 5 எழுதலாம். ஏன்னா 5 = 25. அதே மாதிரி இதை வந்து அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்.
இங்கே 6 இங்கே 5 அப்போ என்ன வரும் 1 5 is 5 1 + 5 6 ஓகேவா அப்போ x + 1 x + 5 இப்போ நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இங்கே x + 5 இங்கே x + 5 அப்போ you have tried only one time இங்கே x - 5 இங்கே x + 1 ஓகேங்களா ஓகே இப்போது நம்ம இதை வச்சே இங்கே ஆன்சர் செக் பண்ணிடலாம் இங்கே பாருங்களேன் வேறு இந்த 4 ஆப்ஷன்ஸில் டினாமினேட்டரில் எல்லா இடத்துலையும் வந்து எப்படி இருக்குது ஓகே இந்த இடத்துல கூட இருக்குது x + 1 ஓகேவா அப்போது இதுவா செகண்டா தேர்டான்னு பார்க்கணும் ஓகேவா நம்ம ஃபுல்லாகவே ஃபைனலைஸ் பண்ணுவோம் அப்போது என்ன பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இங்கே x + 5 இருக்குது x - 5 இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல நம்ம x + 1 போடணும் x × x + 1 மைனஸ் இங்கே x + 1 இருக்குது x + 5 இருக்குன்னா அப்போ இங்கே x - 5 மிஸ்ஸிங் 8 × x - 5 போடுங்க x ஸ்கொயர் plus x minus 8x minus into minus plus 40 இல்லையா 8 5s are 40 இது அப்படியே கீழே வந்து டிட்டோ காப்பி ஆகும் x + 1 அப்போ x ஸ்கொயர் ஒரு டைம் தான் இருக்குது x minus 8xனா it is minus 7x plus 40 by the same x + 5 x - 5 x + 1 இதுக்கு பதிலாக வந்து அவங்க x ஸ்கொயர் minus 25னு கொடுத்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்குது x ஸ்கொயர் minus 7x plus 40 இல்லைங்களா சரி இருங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு 3 சம் தான் முடிச்சிட்டேன் இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஸோ 256ங்களா அதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 16 வரும் இந்த 25க்கு 5 வந்துடும் இல்லையா எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும் அதாவது 2வால் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம் ஓகேங்களா எப்பவுமே இந்த மாதிரி பவரில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் 2வால் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ இங்கே என்ன ஆகிடும் வெறும் எக்ஸ் வந்துடும் இங்கே z/4ங்களா by 2 போட்டிங்கன்னா என்ன வந்துடும் z² வந்துடும் கீழே y² yன்னு வந்துடும் ஓகேவா அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 16/5 x z² y ஓகேவா இந்த ஆன்சர் இங்கே இருக்கான்னு பாருங்க 16/5 இருக்கு x z² y அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4th one is the answer ஓகேவா எஸ் x z² y ஓகேங்களா ஓகே 8th sum பார்க்கலாம் which of the following should be added to make x⁴ plus 64 a perfect square எந்த ஒரு டேர்மை இதோட ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப ஈஸி இது ஸோ x⁴ plus 64 இருக்கு இல்லைங்களா அப்போ இங்கே பாருங்கள் நமக்கு a plus b the whole square உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன வரும் a² plus 2ab plus b² அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம் அப்போ இந்த x⁴ நீங்கள் எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா x² the whole square எழுதலாம் இந்த 64 எப்படி எழுதலாம் a² எழுதலாம் இல்லையா அப்போ 2 × இது அப்படியே இருக்குது இது வந்து a² இது b² இந்த 2ab டேர்ம் தான் மிஸ்ஸிங் இல்லையா அப்போ 2 × a இடத்துல x² போடுவீங்க இன்ட்டு பின்ற இடத்துல 8 போடுவீங்க உங்களுக்கு என்ன வருது 8 2s are 16 x² வருது இல்லையா அப்போ இந்த 16x² இதில் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆகிடும் அதாவது x² plus 8 the whole square அப்படின்னு வந்துடும் இப்படி போட்டிங்கன்னா தான் x⁴ plus 16x² plus 64 ஓகேவா அப்போ உங்களுக்கு எந்த டேர்ம் நீங்கள் ஆட் பண்ணணும் 16x²ன்ற டேர்ம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஓகே அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 அந்த ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம திங்க் பண்ணுறோம் ஓகேவா ஓகே 9th sum the solution of 2x² minus 1 the whole square is equal to 9 is equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் ரூட் போடலாம் அப்போ தான் அந்த ஸ்கொயர் வந்து போகும் அப்போ ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் போடுறோம் அப்போ என்ன ஆகிடும் இது கேன்சல் ஆகிடுமா 2x - 1 இது வந்து +or-1 தான் வரும் நார்மலாக ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் +or-3 தான் வரும் +or- அந்த நம்பர் இல்லையா அப்போ 2x - 1 is equal to 3 போட்டிங்கன்னா 2x is equal to 3 + 1 4 அப்போ x/2 இங்கே 2ன்னு வருது இல்லையா இன்னொன்று மைனஸ் போட்டு பாருங்கள் 2x - 1 is equal to -3ன்னு போட்டிங்கன்னா 2x - 1 is equal to -3 அப்போ 2x is equal to -3 இந்த மைனஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும் +1 ஆகிடும் அப்போ -2 அப்போ 2வும் 2வும் கேன்சல் ஆச்சுன்னா x is equal to -1 அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது
x is equal to 1 minus 1 or 2ன்னு கிடைக்குது சரிங்களா. இந்த ஆன்சர் இங்கே இருக்கா பார்க்கலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 3 minus 1 2 ஓகேங்களா. ஓகே 10th sum பார்க்கலாம். The values of a and b if 4x power 4 minus 24x cube plus 76x square plus ax plus b. இது வந்து என்னது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபி வேல்யூ கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஈஸி தான் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் 4x power 4னா இங்கே 2x ஸ்கொயர் இங்கே ஒரு 2x ஸ்கொயர் போடுவோம். அதுக்கப்புறம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் இது ரெண்டும் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோமா. அப்போ 4x ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே 4x ஸ்கொயர் இங்கே இருக்க சிம்பிளை இங்கே பார்த்து காப்பி பண்ணுவோம். அப்போ 4ஓட எதை பெருக்குனா 24 6 இல்லைங்களா 6x. அப்போ இங்கேயும் மைனஸ் 6x. இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம இதை கீழே இறக்கணும் இல்லையா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 76x ஸ்கொயர். இப்போ நம்ம எடுத்தோம்னா மைனஸ் 24x கியூப் ப்ளஸ் 36x ஸ்கொயர்னு வரும். மறுபடி நீங்கள் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ 76 36 போச்சுன்னா இட் இஸ் 40x ஸ்கொயர். இந்த கீழே இருக்க ax ப்ளஸ் b அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள்னால் இங்கே தான் வரும். இப்போ இதை போடுங்க. இங்கே என்ன வரும் 4x ஸ்கொயர் மைனஸ் 6 மைனஸ் 6னா மைனஸ் 12x. இப்போ இங்கே 4 இருக்குது இங்கே 40 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க இன்ட்டு 10 இல்லையா. அப்போ ப்ளஸ் 10 இங்கேயும் ப்ளஸ் 10. அப்போ 10 4s are 40x ஸ்கொயர் 12 into 10 மைனஸ் 120x 10 10s are ப்ளஸ் 100 ஓகேவா. இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அப்போ ஏன்ற இடத்துல உங்களுக்கு என்ன வந்துருச்சு 120 பின்ற இடத்துல 100. அப்போ ஏன்றது மைனஸ் 120 பின்றது 100. இதுக்கு மேலே நம்ம எதுவும் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணி எதுவுமே பார்க்க வேண்டாம். இங்கே என்ன சிம்பிளோடு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்ற இடத்துல மைனஸ் 120 பின்ற இடத்துல 100 ஓகேவா. இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தேர்ட் ஒன் ஏ வந்து மைனஸ் 120 பி வந்து 100. திஸ் இஸ் த ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 11th sum. இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் q ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் x ப்ளஸ் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் qx ஸ்கொயர் ப்ளஸ் px ப்ளஸ் r இஸ் ஈக்குவல் டு 0 தென் qpr are in ஆப்ஷன் ஏபியா ஜிபியா போத் ஏபி அண்ட் ஜிபியா நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இது ஒரு ஈக்குவேஷன் சரிங்களா. இது வந்து நம்ம இந்த qx ஸ்கொயர் ப்ளஸ் px ப்ளஸ் ஆர்ன்றது வந்து என்னென்னா ரூட்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஓகேங்களா. இதோட மூலங்கள்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஒரு லிங்க்கை பாருங்களேன். இங்கே q ஸ்கொயர் இங்கே q. அப்போ க்யூவை ப்ராடக்ட் பண்ணால் இங்கே என்ன வருது q ஸ்கொயர் வருது. அதே மாதிரி இங்கே பி ஸ்கொயர். அப்போ இங்கே இன்னொரு பியை ப்ராடக்ட் பண்ணால் இங்கே p ஸ்கொயர் வரும். இங்கே ஆர் ஸ்கொயர். இங்கே இன்னொரு ஆரை ப்ராடக்ட் பண்ணி இங்கே ஆர் ஸ்கொயர் வருது. அப்போ எல்லாமே ப்ரொடக்ஷனில் இருக்குது இல்லைங்களா. அதாவது பெருக்கல் தொடராக இருக்குது பெருக்கலாக தானே இருக்குது. அதனால் வந்து என்னென்னா ஜிபி தான் ஆன்சர் ஓகேவா. தமிழில் கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏபினா கூட்டுத்தொடர் ஜிபினா பெருக்கு தொடர். இது எல்லாமே ப்ராடக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பெருக்கு தொடர் ஜிபியை எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே 12th sum பாருங்கள். கிராஃப் ஆஃப் ஏ லீனியர் பாலினாமியல். இதெல்லாம் நம்ம கண்ணை முடி சொல்லிடலாம். லீனியர் ஈக்குவேஷன் லீனியர் பாலினாமியல்னாலே என்ன கிரியேட் ஆகும் ஸ்ட்ரைட்டாக தான் போகும் இல்லைங்களா லீனியர் அப்படின்னாலே. அப்போ இதோட ஆன்சர் என்னது ஸ்ட்ரைட் லைன். நான் ஃபஸ்ட்டு சம் போட்டு காட்டினேன்ல உங்களுக்கு. இப்போ இங்கே x ஈக்குவல் டு 2 x ஈக்குவல் டு 4னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. அப்போ ஸ்ட்ரைட் தான் ஆன்சர். ஓகே 13th sum. The number of points of intersection of the quadratic polynomial x square plus 4x plus 4 within x axis அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதோட வந்து இந்த ரிவைஸ்டு போர்ஷனில் இவ்வளோ தான் ஒன் வேர்ட்ஸு நம்ம முடிச்சிடலாம். 13th one தான் x square plus 4x plus 4 ஓகேங்களா. இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா a plus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டி வருது உங்களுக்கு. x plus 2 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா வரும் a plus b ஹோல் ஸ்கொயர். அப்போ போட்டு பாருங்கள் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into x into 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் கரெக்டாக எக்ஸாக்டாக வருது இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு x plus 2 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. எனிவே அப்போ என்ன பண்ணுவீங்க x ஈக்குவல் டு -2 தான் இல்லையா. -2 தான் வந்து 2 தடவை வரும். அப்போ உங்களோட ஆன்சர் என்னது x ஈக்குவல் டு -2. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஓகேங்களா. எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை எண்ணிக்கை எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன வருது ஒரே ஒரு நம்பர் தான் -2 அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஓகே. 0 ஆர் 1 0 2 அப்படின்னா என்னது அவங்க ஆன்சர் கேட்கலிங்க. என்ன கேட்டிருக்காங்க எத்தனை ஹவு மெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதனால் வந்து 1 தான் ஆன்சர். அந்த 1 பாயிண்ட் அந்த -2ன்ற பாயிண்ட் தான் வந்து என்ன ஆகுது இன்டர்செக்ட் ஆகும் ஓகேங்களா. ஓகே கண்ணா. ஸோ இந்த ரிவைஸ்டு சிலபஸில் வந்து இந்த 13 சம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஒன் வேர்ட்ஸில். இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டாம் ஓகேவா. ஸோ கண்ணு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸைஸ் சம்ஸ் இதுக்கு நம்ம வேறு சாப்டர்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ரிவைஸ் சிலபஸில் ஒன் வேர்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா கண்ணா. ஸோ ஃபர்தராக நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க
நம்மளோட கலிப்பூட்டும் கண்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே என்ன ஆகும் அப்டேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்க கண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேவா கண்ணு? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை, டேக் கேர்.